குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 4 செல் உயிரியல் பாடத்தில் செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் உள்ளுறுப்புகள் என்னென்ன இருக்குது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் ஆற்றல் மையம். இப்போது மைட்டோகாண்ட்ரியா என்பது செல்லுக்கு தேவையான சுவாசத்தின் பொழுது உருவாகின்ற ஆற்றலானது சேமித்து வைக்கப்பட்டு எப்பொழுது செல்லுக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் செல்லுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதனால இந்த மைட்டோகாண்ட்ரியாவானது ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஓகே, இப்போது நம் உடலின் ஆற்றலுக்கு ஆதாரமாக உள்ள உணவை பற்றி படித்துள்ளோம் அல்லவா? நீர், உணவு இவற்றை சூட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை மரக்கட்டையை எரித்து பெறுவதைப் போலவே நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்து ஆற்றலை பெற மைட்டோகாண்ட்ரியா அவசியமாகிறது. ஓகே, மைட்டோகாண்ட்ரியாவானது உடம்புக்குள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நன்கு எரித்து அதன் மூலமாக என்ன பண்ணுதுன்னா சுவாசத்தில் மேற்கொண்டு ஆற்றலானது உற்பத்தி ஆகிறது. அப்படி உற்பத்தி ஆகின்ற ஆற்றலை மைட்டோகாண்ட்ரியாவுக்கு சேமித்து வைக்கப்படுகிறது. சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஆற்றலானது தேவையான பொழுது இவை செல்லுக்கு வழங்குகிறது. ஆகவே இவற்றை நம்ம ஆற்றல் மையம் என்று நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை அழைக்கின்றோம். ஓகே, பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் அதிக அளவு மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கின்றன. அது எந்த வகை செல்கள் அதிக மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறேன் என நீங்கள் நினைக்கிறீர்களா? தசை செல்களா அல்லது எலும்பு செல்களா? உண்மையாக சொல்ல போனோம்னா தசை செல்கள் தான் அதிகமான மைட்டோகாண்ட்ரியாவை பெற்றிருக்கின்றன. ஏன்னா தசைகள் தான் மிக வேகமாக அதிகமான அளவு செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த தசைகளுக்கு தான் அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அந்த ஆக்சிஜன் ஆற்றலும் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றலும் ஆக்சிஜனும் தேவைப்படுகின்ற தசை செல்களுக்கு தசை செல்களில் தான் அதிகமான மைட்டோகாண்ட்ரியாக்கள் பெற்றிருக்கின்றன. ஓகே, இந்த மைட்டோகாண்ட்ரியாவானது எப்படி இருக்கும், அதனுடைய அமைப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மைட்டோகாண்ட்ரியாவானது கோள அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான நுண்ணுறுப்பாகும். காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு செய்கின்றன. இந்த மைட்டோகாண்ட்ரியாவானது 2 அடுக்கு உரைகளை உடையது. வெளிப்புற சவ்வு, உட்புற சவ்வு. வெளிப்புற சவ்வானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது இயல்பாக இருக்கும். ஆனால் உட்புற சவ்வானது எண்ணற்ற பல மடிப்புகளை கொண்டதாக இருக்கும். இந்த மடிப்புகளுக்கு கிறிஸ்டேக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்டேக்கள் உடைய உள்பகுதியில் சுவாச தளப்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய மேட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. இதில் தான் டிஎன்ஏக்கள் மற்றும் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களுமே அங்கே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. ஓகே, எனவே இது செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது தேவையான ஆற்றல் சுவாச நிகழ்ச்சியின் பொழுது உற்பத்தி ஆகிய ஆற்றலானது சேமித்து வைக்கப்படுகின்ற இடமாக இந்த மைட்டோகாண்ட்ரியாவானது காணப்படுகிறது. ஓகே, மைட்டோகாண்ட்ரியாவால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்ச்சி மாற்றங்களுக்கும் பயன்படுகின்றன. இந்த மைட்டோகாண்ட்ரியா உற்பத்தி செய்து தயாரிக்கப்படுகின்ற ஆற்றலானது செல்லுக்கு தேவையான எல்லா விதமான உடற்செயலியல் செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பசுங்கணிகம். பசுங்கணிகம் பசுந்தாவரங்களில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு உறுப்பு. இந்த சிறப்பான இந்த உறுப்பானது தாவரங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்புகள் யாருன்னு கேட்டிங்கன்னா பசுங்கணிகம் தான். பசுங்கணிகம் என்பது ஒரு வகை கணிகம். தாவர செல்களில் மட்டுமே பசுமை நிற நுண்ணுறுப்பாக இருக்கின்றன. விலங்கு செல்களில் இவை காணப்படுவதில்லை. இந்த பசுங்கணிகமானது தாவர செல்களில் மட்டும்தான் காணப்படுகிறது, விலங்கு செல்களில் காணப்படுவது இல்லை. ஓகே, முக்கியமாக கணிகம் 2 வகைகளாக உள்ளன. ஒன்று வண்ணக்கணிகம், நிறமுள்ளது, மற்றும் மயில் கணிகம், நிறமற்ற கணிகம். ஓகே, இந்த வண்ணக்கணிகங்களானது 2 வகையாக இருக்கும். ஒன்று பசுங்கணிகம், 2வது வண்ணக்கணிகம் என்று சொல்லக்கூடிய இவைகள் என்ன பண்ணுறது, பசுங்கணிகமானது தாவரத்திற்கு பச்சை நிறத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று வண்ணக்கணிகம் என்பது பூக்கள் மற்றும் கனிகளுக்கு தேவையான வண்ணத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிறமுள்ள கணிகங்கள் தான் வண்ணக்கணிகங்கள் என்பது. வெளிர் கணிகம் எங்களுக்கு சொல்லி பார்த்தோம்னா தாவரத்துடைய வேர் பகுதிகளில் இருக்கக்கூடிய வேரின் உள்ளமைப்பில் இருக்கக்கூடிய அந்த கணிகங்களுக்கு வெளிர் கணிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அதனுடைய பணிகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பணிகள். பசுங்கணிகமானது பசுந்தாவரங்களில் தேவையான முக்கியமான ஒரு பணியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கை என்பது உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஓகே, இந்த பசுங்கணிகமானது சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு பசுங்கணிகமாகும். இதில் உள்ள நிறமே பச்சையமாகும். பச்சையம் சூரியனின் ஒளி ஆற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கிறது. ஓகே, இப்போது தாவரங்களானது, அதாவது எல்லா விதமான பசுந்தாவரங்களுமே சூரிய ஒளியை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு மூலப்பொருட்களாக
தாவரத்துக்கு தேவையான தண்ணீர், கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை எல்லாமே சேர்ந்து சூரிய ஆற்றலின் முன்னிலையில், சூரிய வெப்பத்தினுடைய முன்னிலையில் பசுங்கணிகமானது சிதைந்து ஆற்றலாக மாற்றப்படுகின்ற நிகழ்ச்சி பேர் தான் ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. அப்போது சூரிய ஆற்றல் இருந்தால் மட்டுமே தான் ஒளிச்சேர்க்கையானது மிக முக்கியமாக வேகமாக நடக்கும். ஓகே, அதை தாவரமும் விலங்குகளும் பயன்படுத்துகின்றன. இப்போ தயாரிக்கப்பட்ட அந்த உணவானது தாவரங்களுக்கும், அந்த உணவு உற்பத்தியான பின்னாடி அதிகப்படியான வளர்ச்சி அடைந்த தாவரங்களானது விலங்குகளுக்கும் உணவாக மாறுகின்றன. பசுங்கணிகம் இல்லை, விலங்குகளில் பசுங்கணிகம் இல்லை, ஆகையால் இவை ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை. பசுங்கணிகத்துடைய உடலில் பச்சையம் இல்லாத காரணத்தினால அது ஒளிச்சேர்க்கை செய்கிறது கிடையாது. ஓகேவா? அப்போ பசும் தாவரங்களுடைய உடலில் மட்டும்தான் பசுங்கணிகம் காணப்படுகிறது. அவைகளுக்கு தேவையான உணவு தயாரித்து கொள்கின்றன. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்கை உறுப்புகள். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா பார்க்கலாம். பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதுக்கு காரணம் கணிகங்கள். அப்போது எல்லா தாவரங்களுடைய இலை பகுதிகள், இலைகள்லையும் அதோடு மட்டும் இல்லாமல் பூக்கள் மற்றும் கனிகள் ஆகியோருடைய தோல் பகுதி போன்றவை எல்லாமே வண்ணமயமாக இருப்பதற்கான காரணம் இதில் இருக்கக்கூடிய வண்ணக்கணிகங்கள் தான். ஓகே, இந்த வண்ணக்கணிகங்களானது பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம் வண்ணக்கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. பழங்கள் பழுக்கும் பொழுது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகங்களாக மாறுகின்றன. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதற்கான ரகசியம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்கை உறுப்புகள். இந்த கோல்கை உறுப்புகளானது என்ன பண்ணுன்னா அடிக்கடிக்கு வைக்கப்பட்டுள்ளது போன்ற ஒரு அமைப்புகளாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா வெசிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு குச்சி போன்ற அமைப்புகள், உருண்டை வடிவமைப்புகள் போன்ற குழல்களுடன் அமைந்துள்ள ஒரு அமைப்புகள் தான் இந்த கோல்கை உறுப்புன்னு சொல்லுவோம். இந்த கோல்கை உறுப்பை முதலாக யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கேமிலோ கோல்கை என்பவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் அந்த உறுப்புகளுக்கு அந்த உறுப்பு அதனுடைய பெயரை அப்படியே வந்துடுச்சு. ஓகே, சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுழற்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு கோல்கை உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. கோல்கை உறுப்புகள் நொதிகளை சுரப்பது, உணவு செரிமானம் அடைய செய்வது, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுகின்றன. ஓகே, இப்போது இந்த கோல்கை உறுப்பானது செல்லுக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றல் உற்பத்தி செய்து அதுக்கடுத்து உடலுக்குள் நுழைகின்ற நோய் கிருமிகள், அடுத்தது உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை செரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயலில் ஈடுபடுகின்ற ஒரு உறுப்பு தான் கோல்கை உறுப்பு என்பது. அப்போது செரிமான நொதிகளை பெற்றுள்ளது காரணத்தினால செரிமானம் அடைவதற்கு தேவையான உணவுப் பொருட்களை பெற்று அவற்றை செரிமானம் செய்து ஆற்றலாக மாற்றுகின்ற ஒரு வேலையில் ஈடுபடுகின்றது தான் கோல்கை உறுப்புகள். ஓகே, இந்த கோல்கை உறுப்புகளானது உணவுப் பொருட்களை செரிமானம் செய்வதோடு மட்டுமில்லாமல் லைசோசோம்களை என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி செய்கின்றன. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைசோசோம்கள், தற்கொலை பைகள். ஓகே, செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செல் உறுப்பு என்ன கேட்டிங்கன்னா லைசோசோம்கள். இந்த லைசோசோம்களானது கோல்கை உறுப்பினுடைய மேல் பகுதியில் ஒட்டி கொண்டோ அல்லது சைட்டோபிளாசத்தில் பரவியோ காணப்படுகின்ற இந்த உருளையான ஒரு குமிழ் போன்ற அமைப்புகளுக்கு லைசோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லைசோசோம்களுக்கு சிறப்பான ஒரு பெயர் இருக்குது, தற்கொலை பைகள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லைசோசோம்களானது செல்லுக்குள் நுழைகின்ற உணவுகள் மற்றும் கிருமிகளை பிடித்து அவற்றை செரிக்கக்கூடிய ஆற்றல் உடையது தான் இந்த லைசோசோம்களுக்கு. இப்போ அந்த லைசோசோம்களுக்கு தேவையான செரிக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களோ கிருமிகளோ கிடைக்காத பொழுது அந்த உடம்புக்குள் உற்பத்தியாகின்ற அதிகப்படியான செரிமான நொதிகளானது என்ன பண்ணுதுன்னா தன்னையே அழிச்சிக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், நம்ம இதை செல்லின் தற்கொலை பைகள் என்று நம்ம சொல்லுவோம். ஓகே, நீங்கள் கண்ட நுண்ணுறுப்பை லைசோசோம் என அழைக்கலாம். நான் எவ்வாறு தொடுகிறேனோ எவற்றை தொடுகிறேனோ அவை அழியும் அப்படிங்கிறது தான் லைசோசோமுடைய முக்கியமான ஒரு தாரக மந்திரம். நீங்கள் கண்ட நுண்ணுறுப்பை லைசோசோம் என்று அழைக்கலாம். அவை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு சிறிய ஒரு அமைப்பு. இவை செல்லின் முதன்மையான செரிமான ஒரு பகுதியாகும். இவை செல்லிலேயே சிதைப்படைவதால் இவற்றை தற்கொலை பை என்று நம்ம அழைக்கிறோம். செல்லுக்குள்ளேயே இது என்னதுன்னா அழிஞ்சிடும். ஸோ அதனால் சொல்கிறோம் செல்லின் தற்கொலை பை என்று நம்ம அழைக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோலானது பொதுவாக தாவர செல்களில் காணப்படுவது இல்லை, முழுக்க விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செல் உறுப்பு. இந்த செல் உறுப்புடைய முக்கியமான பணிகள் என்ன சொல்லி பார்த்தோம்னா இது பார்த்திங்கன்னா செல் பிரிதல் வினையில் ஈடுபடும். இது எங்கே இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் பகுதியில் உட்கருக்கு மிக அருகில் ஒரு குச்சி போன்ற அமைப்புடைய ஒரு அமைப்பு தான் இந்த சென்ட்ரியோல் என்று அழைக்கப்படுவது. இது விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படும். இவை பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படுகிறது. குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை. இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன மற்றும் தாவர செல்களில் காணப்படுவது இல்லை. செல் பகுப்பின் பொழுது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது. அதாவது செல் பிரிதலின் பொழுது
2 துருவங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டில் நாரலைகள் உற்பத்தி செய்து அந்த செல்பிரிதலை ஊக்குவிக்கின்ற ஒரு முக்கியமான செயலை செய்கிறது தான் இந்த சென்ட்ரியோலுடைய முக்கியமான வேலை. ஓகே, அடுத்த வகுப்புகளில் மற்ற செல் உறுப்புகளை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.